வணக்கம். உங்கள் வசந்தசேகர். இன்னைக்கு வழுக்குக்கீரையை பற்றி தான் பேச போகிறோங்க. நம்ம தமிழ் மண்ணில் கோடிக்கணக்கான மருத்துவ செடிகள், மருத்துவ தாவரங்கள், மருத்துவ குணம் வாய்ந்த பயிர் வகைகள் இன்னும் எவ்வளோதோ வளருதுங்க. அதில் இந்த தானாகவே வளரக்கூடியது இந்த வழுக்குக்கீரைங்க. இது கிட்டத்தட்ட மேடான பகுதியில் தான், தண்ணி இல்லாத பகுதியில் தான் வளரும். வயக்காட்டில் தண்ணி இல்லாத பக்கம் தான் வளரும். கொடி கொடியாக இருக்கும் அந்த இலை. ரொம்ப கொஞ்சம் தடிமாக இருக்கும், சின்ன சின்ன இலைகளாக இருக்கும். ஆனால் அந்த கீரை வந்து வளவளப்பாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கீரைங்க. இந்த கீரையை ஒன்றுமே செய்ய வேண்டாம், போய் பறிச்சிட்டு வந்துட்டு இந்த முத்தின பகுதி மட்டும் இல்லாமல் மிச்சம் எல்லா தலைகளும் கிள்ளிட்டு முனையில் கூட கிள்ளிக்கிட்டு வேக வச்சு கொஞ்சோண்டு புளியை போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வேணும்னாக்க கொஞ்சம் பைத்தம்பருப்பு போட்டு பச்சை மிளகா போட்டு அவ்வளோதாங்க, உப்பு அழகாக அதை நல்லா மத்து போட்டு நல்லா வேக வச்சுட்டு மற்ற போட்டு கலந்தா போதுங்க. அந்த கீரை ரெடி ஆகிடுங்க. வளவளன்னு இருக்குங்க. ஆனால் அந்த வயிற்றுக்கு அவ்வளோ நல்லதுங்க. அது வயிற்றில் இருக்கிற அத்தனை கிருமிகளும் சாவடிச்சிடும். அது மாதிரி ஒரு கீரை. மிகவும் இந்த கிராமங்களில் வந்து இதை விடவே மாட்டாங்க பார்த்தாக்க. இப்போ இருக்கிற கிராமத்து வாசிகள்லாம் இல்லை, நான் சொல்கிறத ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கிராமவாசிகள். இப்போல்லாம் வந்து அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை, அதை விட்டு கிடக்குதுன்ட்டு. அந்த வளவளப்பான அந்த கீரை, வழுக்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு தேவையான ஒரு சத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய கீரை. இந்த நம்ம உடம்புல இருக்கிற உப்பெல்லாம் எடுக்குங்க. அந்த ஒரு சக்தி இருக்குது அந்த கீரைக்கு, வழுக்கைக்கீரைக்கு. வயிற்றில் இருக்கிறதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிடுங்க. ரொம்பவும் மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கீரைங்க. நம்ம நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை. நன்றி, வணக்கம்.